ஸோ செகண்ட் டைம் மீட் பண்ணப்போ நாங்கள் பால்கனியில் உட்காந்து சும்மா பேசிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து ஃபுட்டு பற்றி பேசிகிட்டு இருந்தோம். எனக்கு ஃபுட்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட், அம்மாவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட், அவங்க டேஸ்ட் சமைப்பாங்க. அப்படி இருக்கப்போ இவங்க வந்து இது மாதிரி இந்தியாவுக்கு வந்ததில்லை, இந்தியா பற்றி அவ்வளோ தெரியாது. லைக் எல்லோரும் நம்ம எப்படி வெளிநாடு பற்றி ஏதோ ஒரு ஆங்கிலம் வச்சுமோ அவங்க மாதிரி இந்தியா அப்படி ஒரு இதாக ஜென்ரலாக தான் இருக்கும். அப்போ சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி எங்கள் ஊரில் இட்லின்னு இருக்கும் ஒரு ஐட்டம் இருக்குது, அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இப்படி 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 அழுத்தினா இப்படி அப்படியே விரியும். அதுக்கு கூட தேங்காய் சட்னி செம்மையாக இருக்கும் அப்படின்னு வாய் ஊர் அவங்ககிட்ட வந்து நம்மளோட சாப்பாடு பற்றி தான் சொல்லிட்டு இருந்தேன். அதுமாதிரி ஸ்நாக்ஸாக இருக்கான்னு கேட்டாங்க. அவன் நிறைய ஸ்வீட் இருக்குது. இல்லை நீ ஸ்வீட் பற்றி சொல்ல, எனக்கு ஸ்நாக்ஸ் பற்றி சொல்லு. நம்ம ஊர் சீடை இருக்குது, அது கடிச்சா கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. எனக்கு அது போய் பேசுகிறப்பே புல்ல இருக்குது. கடிச்சா ஹார்டாக இருக்கும், ஆனால் அது வெடிஞ்ச அப்புறம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். முறுக்கு, ரிப்பன் பக்கோடா இப்படின்னு சொல்லி அதிரசம் எல்லாம் நம்ம இது சுயத்துலேருந்து எல்லா ஸ்நாக்ஸு எல்லா ஃபுட்டு பற்றி அன்னைக்கு ஒரே நாள் வச்சு அவங்ககிட்ட எல்லாமே சொன்னேன். சொன்னே ஓகே என்னை கூப்பிட்டு போய் எனக்கு இதெல்லாம் நீ வாங்கிதா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இது வந்து செகண்ட் டைம் எவர் மீட்டிங். அப்போ இது நடந்தது.